ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா OnePlus ஓட நாடோட அடுத்த வெர்ஷனை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம OnePlus ஓட 13T ஓட அன்பாக்சிங் வீடியோ லீக் ஆயிடுச்சு, அது என்ன தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Xiaomi ஓட நெக்ஸ்ட் ஃபிளாக்ஷிப் போனை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம CMF போன்ல பாக்ஸ்ல புதுசா ஒன்னு கொடுக்க போறாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் என்னன்றது ஒன்னொன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி நம்மளை டேக் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா OnePlus ஓட நாடோட அடுத்த போனான OnePlus Nord CE5 பத்தி இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த CE5ல என்ன கொண்டு வர போறாங்க, இந்த CE5ல அப்படி என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இம்ப்ரெசிவான ஸ்பெக் இப்போ லீக் ஆயிருக்கு. இந்த CE5 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து CE4க்கு அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த CE5ல பொறுத்த வரைக்கும் என்ன பேட்டரி வரலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். CE4ல OnePlus Nord CE4ல 5500 mAh கொடுத்திருந்தாங்க. இந்த OnePlus Nord CE5ல 7100 mAh பேட்டரி வரப்போது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 வரலாம், அல்லது மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட 8400 சிப்செட் வரலாம்ன்ற மாதிரி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு சிப்செட்ல ஏதாவது ஒன்று வரலாம்ன்ற மாதிரி இப்போதைக்கு டீல் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு கிடைச்ச டீட்டெயில் இதுதான். வேற லெவலில் பேட்டரி கெப்பாசிட்டி, வேற லெவல் ப்ராசஸரோட வரப்போது OnePlus Nord CE5 அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா CMF Phone 2ல இப்போ வேற லெவலா ஒன்னு வரப்போகுது, அது என்னன்றது தெரிஞ்சுங்களா. CMF Phone 2 Pro அது எல்லாருக்கும் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோ. CMF Phone 2 Pro பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் CMF Phone 2 Pro இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத விதமாக CMF தங்களோட பட்ஜெட் செக்மெண்ட் போன்ல முதல் முறையாக சார்ஜிங் அடாப்டர் கொடுக்க போறாங்க. வெறும் கேபிள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க சாம்சங், ஆப்பிள போல இவங்க. ஆனா இப்போ வந்து இவங்க சார்ஜிங் அடாப்டர் கொடுக்க போறதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. இப்போ வந்து ரூமரா போயிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் CMF Phone 2 Proவோட பாக்ஸ். இந்த பாக்ஸ் CMF co-founder என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து தங்களோட எக்ஸ் சோஷியல் மீடியாவோட போஸ்ட் பண்ணிருக்காரு. போஸ்ட் பண்ணது மூலமாக CMF Phone 2 Proவோட பாக்ஸ் இதுதான்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அந்த பாக்ஸ்ல இதுதான் சார்ஜிங் வைக்கிற அடாப்டருக்கான பொசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறது அப்படின்ற மாதிரி இப்ப டீட்டெயில் கிடைச்சிருக்கு. CMF Phone 2 Pro இந்த வாட்டி சார்ஜிங் அடாப்டரோட வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து நேற்று இந்த நியூஸ் லீக் ஆயிடுச்சு, நம்ம வெப்சைட்ல உடனுக்குடனே அப்டேட் பண்ணோம். அதனால வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிச்சிங்க, உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்ல எக்ஸ்க்ளூசிவா CMF Phone 2 Proவோட கம்ப்ளீட் ஸ்பெக் டீடைல் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஸ்பெக் டீடைல் கிடைக்கும். அந்த கம்ப்ளீட் ஸ்பெக் டீடைல் உங்களுக்கு வேணும்னா நீங்க அங்க போய் நம்ம வெப்சைட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா OnePlus 13T யோட அன்பாக்சிங் வீடியோ லீக் ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா OnePlus 13T என்ன டிசைன்ல வரப்போகுது, எப்படி வரப்போகுது, அன்பாக்சிங் வீடியோ லீக் ஆன மூலமாக ஓரளவுக்கு நமக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிச்சு. OnePlus 13T பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதே மாதிரி வெர்டிகல்ல ரெண்டு பெரிய கேமரா பம்ப் இருக்க போது, பம்ப்ல கேமரா ரெண்டு கேமரா இருக்க போது, அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாஷ் இருக்க போது, மூணாவதா ஒரு சின்ன கேமரா இருக்க போது அப்படின்னு டீடைல் கிடைச்சிருக்கு. OnePlus 13T பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர்ல வரப்போது, ஒயிட், அதுக்கப்புறம் வந்து பிங்க், அதுக்கப்புறம் பிளாக். இப்போதைக்கு வந்து இந்த ஒயிட் கலரும் இந்த பிளாக் கலரும் இப்போ நமக்கு அபிஷியலா ரிவீல் ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம OnePlus 13T பத்தி ஒரு வீடியோ வந்திருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா OnePlus 13T வச்சு கையில அப்படி நம்ம நோட்டு சுத்துவோம்ல அந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சுத்தும் போது அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா OnePlus 13T போன் வச்சு சுட் பண்றாங்க. அது வெயிட் பேலன்ஸ் சமமா இருக்கு, சூப்பரா இருக்குன்றது அவங்க அந்த இடத்துல சொல்ல வராங்கன்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம OnePlus 13T பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெக் வர பாத்தீங்கன்னா 6.31 இன்ச் கொண்ட OLED டிஸ்ப்ளே வரப்போகுது, 1.5K ரெசல்யூஷன் வரப்போகுது, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. இது Snapdragon 8 Elite வரப்போகுது. அது மட்டும் இல்லாம LPDDR4X RAM வரப்போகுது, UFS 4.0 ஸ்டோரேஜ் வரப்போகுது, 12GB RAM 256, 12GB RAM 512, 16/512 வரப்போகுது. இது ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே ஒரு வெப்சைட்ல நம்ம ஆர்டிகல்ல கொடுத்துருக்கோம் போஸ்ட்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6200 mAh பேட்டரி வரப்போகுது, 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது, 50 MP மெயின் கேமரா வரப்போகுது, 50 MP டெலிஃபோட்டோ கேமரா வரப்போகுது, 2x ஆப்டிகல் ஜூம். அதுதான் இந்த ரெண்டு கேமரா. இந்த கேமரா என்னன்னு தெரியல, இந்த கேமரா வந்து அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் Android 15 வரப்போகுது, IP6869 வாட்டர் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் 185 கிராம் வெயிட் இருக்க போது, Bluetooth 5.4 லேட்டரல் வெர்ஷனோட வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு வந்து டீடைல் தான். இது என்ன பிரைஸ் வரப்போகுதுன்ற டீடைல் ரிவ்யூல பிரைஸ் வந்தோடனே நான் அப்டேட் பண்றேன். நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா Xiaomi தரப்புல இருந்து அடுத்த ஃபிளாக்ஷிப் போனுக்கான வேலையில இறங்கி இருக்காங்க. அதாவது Xiaomi 15 சீரிஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க. 15 சீரிஸ்ல பார்த்தா 15 அல்ட்ரா வரைக்கும் வந்துருச்சு. 15s ஒரு போன் வரப்போகுதுன்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி இப்போ Xiaomi தங்களோட 16 சீரிஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா ஃபிளாக்ஷிப் பிராண்டும் இப்போ வந்து சிலிக்கன் பேட்டரியோட மூவ் ஆக போறாங்கன்றது சொல்லியிருந்தோம். அதே போல Xiaomi 16 வரப்போது, அந்த Xiaomi 16ல சிலிக்கன் பேட்டரியோட போக போறாங்க. அந்த சிலிக்கன் கார்பன் பேட்டரியோட போகும்போது Xiaomi 15ல பாத்தீங்கன்னா 5400 mAh கொடுத்துருந்தாங்க. இப்போ Xiaomi
16 பாத்தீங்கன்னா 7000க்கு மேலப்பட்ட mAh பேட்டரி கொண்ட பிக்கர் பேட்டரி வரப்போன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஸ்னாப்டிராகனோட 888 2 வரலாம் அல்லது MediaTek Dimensity 9500 ப்ராசஸரோட வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கிடைச்ச டிக்கெட் இன்ஃபர்மேஷன் இதுதான். இதை பத்தி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங் டெக் இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம AK.tech.com நீங்க ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துறோம். வாட்ஸ்அப் சேனல்ல ரியல் டைம் ஆஃபர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.